வணக்கம் நட்புகளே, நான் உங்கள் எழுத்துக்களின் உயிர் ஆர்ஜே ரஞ்சனி. இப்போது எழுத்தாளர் ரோஸ்லின் பேகம் அவர்களின் முத்தத்தின் காயம் கதையின் தொடர்ச்சியை காணலாம். காயம் பகுதி 4. வீரா, எனக்கு என்ன ஆபத்து? என் உயிருக்கு என்ன பிரச்சனை? பரவாயில்ல, சரியா கண்டுபிடிச்சிட்ட. நீ ஜீனியஸ் தான். கிளாப் பண்றேன். இத்தனை வருஷம் உன் எதிரிய பக்கத்துல வச்சுக்கிட்டோம், கண்டுபிடிக்காம இருந்திருக்க முட்டாள். உனக்கு உன் மாமாக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் தாத்தா ஆசை. ஆனா உன் மாமா மேல உன் தங்கச்சியும் ஆசை வச்சிருக்கா. உன் மாமனை உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு உன் சொத்தை அவன் பேர்ல மாத்திக்கிட்டு உன்னை கொலை பண்ணிட்டு தன் மகளுக்கு கட்டி கொடுக்கணும்னு உன் சித்தப்பா சித்தி போட்ட திட்டம். அதுக்கப்புறம் அந்த சொத்து உன் தங்கச்சி பேருக்கு மாத்தி அவங்க அதை அனுபவிக்கணும் தான் திட்டம். இது நிரஞ்சனுக்கு தெரிஞ்சு என்கிட்ட சொன்னான். அவனுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுல விருப்பம் இல்லை. அவன் உன்னை மகளா பார்த்துட்டு எப்படி மனைவியா பார்ப்பான் சொல்லு? அதுதான் இந்த திட்டம். தலை குனிந்து அழுது கொண்டிருந்தவள் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். இதெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா வீரா? உன் கூட இருந்த அந்த ஒரு நாள் டிராவல்ல இவ்வளோ கண்டுபிடிச்சவ. என் தங்கச்சி பற்றியும் என் சித்தப்பா பற்றியும் தெரியாம இருந்திருக்குமா? என் சொத்துக்கு ஆசைப்படுறாங்கன்னு தெரியும். அதுக்காக என்னை கொலை பண்ண துணிவாங்கன்னு தெரியும். உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஏன் நிரஞ்சன் கிட்ட சொல்லலாமாதோ? இப்போ பார்த்தேல்ல, என் மாமாவுக்கு தெரிஞ்சதும் அதை விட்டு பிரிச்சு வச்சிருச்சு. இதுக்கு தான் பயந்தேன். அது பக்கத்திலேயே இருக்கணும், அது கூட வாழணும்னு நினைச்சேன். ஆனா இந்த முடிவலையும் ஒரு நல்லது நடந்திருக்கு. கண்ணீர் வடியும் கண்களை துடைத்து கொண்டாள். அவன் என்ன என்பது போல இவளை பார்த்தான். மாமா வாழ்க்கை நான் தான் நினைச்சேன். அதுக்கு அப்படி ஒரு எண்ணம் இல்லைன்னு இப்போதான் தெரிஞ்சிச்சு. இது தெரியாம என் சந்தோஷத்துக்காக அதை கல்யாணம் பண்ணிட்டு அது சந்தோஷத்தை அழிச்சிருப்பேன். இப்போதான் நிம்மதியா இருக்கு. எனக்கு என் மாமா சந்தோஷம்தான் முக்கியம். எனக்கு என் சொத்து முக்கியம் இல்லை. என் தாத்தா சந்தோஷமும் என் மாமா வாழ்க்கையும் தான் முக்கியம். போட்டோ எடுத்து அதில் இருக்கும் நிரஞ்சனுக்கு முத்தம் கொடுத்தாள். மாது, வீரா, அவன் ஏதோ இவளிடம் கூற வர அதற்குள் தடுத்து விட்டாள். ஆமா, இந்த பிளான்லாம் ஓகே தான். என் மாமா தான் உன்னை கிஸ் பண்ண சொல்லிச்சா என்று ஒற்றை புருவத்தை உயர்த்தி முறைப்பாக கேட்டாள் மாது. அவள் பின் கைகளில் துடைப்பத்தை எடுத்துக்கொண்டாள். அது சொல்லு. நான் பேசலாம் தான் இருந்தேன். அந்த நேரம் உன் தங்கச்சி வந்துட்டா. ரீசன் ஸ்ட்ராங்கா இருக்கணும்ல, அதுதான் என்று பேச்சை இழுத்தவன் அவளும் கிடைத்த வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணிக்கிட்டா. ஷீ இஸ் டேலண்ட் கேர்ள். ஹோஹோ, நானும் கிடைச்ச வாய்ப்பை நல்லாவே யூஸ் பண்ணிப்பேன். எப்படி? இப்படி என்று துடைப்பத்தை அவன் முன் நீட்டி அவனை அடிக்க துரத்த அவனோ ஓடி தடுத்து அவளையும் ஓடவிட்டான். நிலுவீரா, போடி, யார்கிட்ட? மாட்ட மாட்டேனே. அவன் நக்கல் காட்டிவிட்டு சிரித்து கொண்டே ஓடினான். அவன் சிரிக்கும் சிரிப்பு மாதுரியை பார்த்த பின்தான். இவன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி என்பதற்கே இடமில்லை. இவளும் தைரியமாக இவனைத்தான் எதிர்கொள்கிறாள். இல்லை என்றால் அவன் பக்கம் கூட திரும்ப மாட்டாள். மாமா அளித்த தைரியமும் அவன் அளித்த பாதுகாப்பும் தான் காரணம். வீரா, ப்ளீஸ், மூச்சு வாங்குது. ஒரே ஒரு அடி வாங்கிக்கோ. அவள் ஓட முடியாமல் நிற்க அவன் அருகில் வர அவனை பிடித்து கொண்டாள். மாட்டிக்கிட்டியா? அடிக்க கை ஓங்கினாள். அவளின் மாதவிடாய் வலி வேலையை காட்ட ஆரம்பிக்க வயிற்றை பிடித்து கொண்டு அமர்ந்தாள். ஹே மது, என்னாச்சு? ஒண்ணுமில்ல வீரா, நான் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். அவள் அறைக்கு சென்று படுத்து கொண்டாள். இவ்வளோ நேரம் நல்லா தானே இருந்தா, திடீர்னு என்னாச்சு? அவன் யோசித்து கொண்டிருக்க அப்போதான் அவள் பீரியட்ஸ் பற்றி அவனுக்கு ஞாபகம் வந்தது. தூங்க முடியாமல் நெளிந்து கொண்டு படுத்திருந்தவள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு எழுந்தமர்ந்தாள். பயப்படாத, நான் தான். அருகில் வந்து கையில் மடித்து வைத்திருந்ததை திறந்தான். வாயத்தர. என்னது? வாயத்தர. அவளும் திறக்க வெந்தயத்தை அவள் வாயில் கொட்டினான். இந்த தனி முழுங்கு, வலி சரியாகிடும். அவளும் அவன் கையில் இருக்கும் தண்ணீரை வாங்கி அவனை பார்த்து கொண்டே குடித்து முடித்தாள். ஓகே, தூங்கு. வீரா, இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும்? நெட்ல பார்த்தேன். ஓய் என்று கத்தினான். என்னாச்சு? அவன் கத்தியதை பார்த்து அவளும் பதறினாள். உனக்கு மதிய சாப்பாடு வாங்கினேன். இந்த பிரச்சனையில சாப்பிடவே இல்லை. நான் வேற வாங்கிட்டு வரேன், தூங்கிறாத. அவன் பேசிக்கொண்டே சாப்பாடு வாங்கிவிட்டு வந்தான். இந்தா சாப்பிடும். எனக்கு வேண்டாம், வயிறு வலிக்குதுன்னு சாப்பிடாம இருக்கக்கூடாது. இப்போதான் நல்லா சாப்பிடணும் அவன் கூற நிரஞ்சன் முகம் அவளுக்கு வந்து மறைந்தது. அவனும் இதே வார்த்தையை கூறி சாப்பிட வைப்பான். என்ன யோசனை? சாப்பிடு. நான் மதியமே சாப்பிட்டேன் வீரா, அவள் குனிந்து கொண்டு கூறினாள். இவ்வளோ பிரச்சனையில இது எப்போ நடந்துச்சு? அவன் அதிர்ச்சியாக அவளை பார்த்தான். உன்னை பார்க்க மாடிக்கு வர்றதுக்கு முன்னாடி சாப்பாடை பார்த்தனா எனக்கு வேற பசிச்சிச்சு. அதுதான் என் வயிறை சமாதானப்படுத்திட்டு உன்னை சமாதானப்படுத்த வந்தேன். அவள் கூறி முடிக்க அவனோ அதிர்ச்சியாக பார்த்தான். போதும், அப்படி பார்க்காத. நான் பசி வந்தா இப்படித்தான் நடந்துப்பேன். உன் மாமா அப்பவே சொன்னான் அவளுக்கு டைமுக்கு சாப்பாடு கொடுத்துருன்னு. அது எப்பவும் எல்லாரும் சொல்ற அக்கறைன்னு நினைச்சேன். இப்போ தானே தெரியுது. சரி, பரவாயில்ல, சாப்பிட்டு தூங்கு. இல்ல வீரா, இது உனக்கு தான். உனக்கு வாங்கிட்டு வான்னு சொன்னா நீ கேட்டிருக்க மாட்ட. அதான் நீ போகும்போது தடுக்கல. ஐ திங்க் நீ சாப்பிட்றது ரொம்ப அரிதுன்னு நினைக்கிற. எப்பவும் இந்த சரக்கு தான் குடிச்சிட்டு இருக்க. இப்போ இதை என் கண் முன்னாடி சாப்பிடு. நான் அப்புறம் சாப்பிட்றேன், நீ தூங்கு.
நோ, நான் தூங்க மாட்டேன். நீ சாப்பிடு, தூங்குறேன். அவள் மார்பில் கைகளை கட்டிக்கொண்டு எங்கேயோ பார்க்க அவன் யோசனையில் நின்றான். ஓரக்கண்ணில் அவனை பார்த்தாள். அவன் கட்டிலில் அமரவே அவன் பக்கம் திரும்பி புன்னகைத்தாள். அவன் சாப்பிட்டு கொண்டிருக்க அந்த வீச்சு புரோட்டா அவளை இழுத்தது. கஷ்டப்பட்டு அவளை கட்டுப்படுத்தி கொண்டு அங்கும் இங்கும் அந்த 4 சுவற்றை பார்த்து கொண்டிருந்தாள். அவளை பார்த்து வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் அடக்கினான் வீரா. அவளுக்கு எடுத்து ஊட்ட போனான். எந்த தைரியத்துல ஊட்ட கையை எடுத்தான் என்று தெரியவில்லை. அவள் என்ன பண்ணுவாள் என்று தயக்கத்துடன் பார்க்க அவள் வேகமாக வாங்கி கொண்டாள். நீ சாப்பிடு வீரா, எனக்கு வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டே அவன் ஊட்ட ஊட்ட வாங்கி கொண்டிருந்தாள். ஒரு வழியாக சாப்பிட்டு முடித்து அவள் உறங்கிவிட்டாள். ஆனால் அவனுக்குத்தான் உறக்கம் வரவில்லை. ஜன்னல் வழியே அந்த சாலையை வெறித்து கொண்டு நின்றான். காலை சூரியன் மாது தூங்கினது போதும், எந்திரி என்று அதன் கதிரை அவள் மேல் செலுத்த அதன் வெளிச்சத்தில் கண்முழித்தாள். சோம்பல் முறித்து கொண்டு எழுந்திருத்தாள். மும்பை சாலையின் வண்டி சத்தம் காலையிலேயே மக்களின் பரபரப்பை காட்டியது. வீட்டில் என்றும் இல்லாமல் இன்று சத்தம் கேட்க அந்த சத்தத்தில் சோபாவில் படுத்திருந்த வீரா தூக்கத்திலிருந்து முழித்தான். கண் முழித்தவனுக்கு அவன் தேவதை கண்ணில் பட்டது. பச்சை கலர் தாவணி உடுத்தி சிவப்பு கலர் ரவிக்கை அணிந்து குளித்துவிட்டு தலையில் ஈரத்துண்டை அணிந்து அவள் குடித்து வைத்த சரக்கு பாட்டில்களை எடுத்து ஒரு பையில் போட்டு கொண்டிருந்தாள். அவன் அவனின் தேவதை. அழகில் மயங்கி அவளை ரசித்துக் கொண்டிருந்தான். அதுவும் ஒரு நாள் தேவதை அல்ல, பல நாள் தேவதை. ஆமாம், மாதுரி தேவியே முன்பே இவனுக்கு தெரியுமா? தெரியும். மாதுரி தேவி 4 வருடம் முன்புதான் நிரஞ்சன் வீராக்கு நண்பன். இருவருக்குள்ளும் அப்படி ஒரு நட்பு பழக்கம். ஒருவரை பற்றி ஒருவர் நன்கு அறிந்து உள்ளவர்கள். அவன் அப்போதும் இப்படித்தான் மாதுரி தேவி புராணத்தையே பாடிக்கொண்டிருப்பான். இருவரும் ரூம்மேட்ஸும் கூட. மும்பை வந்ததிலிருந்து மாதுரி தேவியிடம் வீடியோ கால் பேசாமல் அவன் இருந்ததே இல்லை. அவன் பேசும்போது ஓரக்கண்ணில் அவளை பார்த்து விழுந்தான் வீரா. அவனுக்குள்ளே அவள் இருப்பது போல தினமும் நினைத்து டைரி எழுதி அவளிடம் பேசிக் கொண்டிருப்பான். எப்பவும் போல நிரஞ்சன் வீடியோ கால் பேசிக்கொண்டே உறங்கிவிட மாது தனியாக பேசிக் கொண்டிருந்தாள். அதை கவனித்த வீரா அவள் பேசுவதை தடுக்காமல் அவளின் அழகை ரசித்துக் கொண்டிருந்தான். மாமா, இன்னைக்கு நான் கீழே விழுந்துட்டேன். ரொம்ப அழுதும் தெரியுமா? பக்கத்துல நீ இருந்தா தள்ளி விட்டவன உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்ப. அவள் அடுத்து பேசாமல் இருக்க இவன் மட்டும் கூறினான். ஆமா, அவன் கால் கை உடைஞ்சு போக அந்த சைக்கிள் இனி எனக்கு வேண்டாம். அப்போதான் புரிந்தது அவள் சைக்கிள் ஓட்ட போறேன்னு விழுந்து விட்டாள். மாமா, இங்க பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு அவள் காட்டிய இடத்தை பார்த்து உறந்து போய் அமைந்திருந்தான் வீரா. அவள் அவளின் இடுப்பில் இருக்கும் தாவணியை விலக்கி காட்ட அந்த எலுமிச்சை நிறம் இடுப்பில் காயம் தெளிவாக தெரிந்தது. அதை பார்த்தவன் காயத்தை பார்க்கும் நிலையில் இல்லை. அவளை தவறாக பார்க்கும் புத்தியை திட்டிவிட்டு அவள் அழைப்பை துண்டித்தான். இன்று அவளை பார்த்து கொண்டவன் கண்களுக்கு மீண்டும் அந்த இடுப்பில் உள்ள காயம் வடுத்தெரியவே உலகத்தை மறந்து அவளை பார்த்து கொண்டிருந்தான். ஐயோ, கொல்றாளே வீரா, அவள் அனுமதி இல்லாம பாக்குறது தப்புடா. ஏற்கனவே உன்னை தப்பா புரிஞ்சு வச்சிருக்கா. இந்த லட்சணத்துல அவகிட்ட எப்படி உன் காதல சொல்லுவ? சொன்னா உன் மூஞ்சில காரி துப்புவா. அவன் எவ்வளோ கூறியும் அவன் அலைப்பாயும் கண்கள் கேட்கவில்லை. அவனின் கவனத்தை திருப்பவே பாட்டில் உடையும் சத்தம் கேட்டது. அம்மா! பாட்டிலை உடைத்து கொண்டு கையில் ரத்தம் வலிய நின்றாள். மாது, உன்னை யார் இதெல்லாம் பண்ண சொன்னது? அவள் கையை தண்ணீர் ஊற்றி கழுவினான். மருந்து பெட்டியில் இருந்து பேண்டேஜ் எடுத்து ஒட்டிவிட்டான். அவளோ வந்த சிரிப்பை அடக்கி கொண்டு அவனை பார்த்தாள். வந்தது தம்மா துண்டு ரத்தம், அதுக்கு இது தேவையா வீரா? உனக்கு எதுக்கு இந்த ஆகாத வேலை? உடைந்த கண்ணாடியை கிளீன் பண்ணினான். நான் இருக்க போற வீடு நம்ம வீட்டில் நான் பண்ணாம வேற யார் பண்ணுவா? இங்கே கொடு, நான் கிளீன் பண்றேன். அவள் கூறிய நம்ம வீடு என்ற வார்த்தையில் அவளை பார்த்தவன் அவள் எழுந்திருத்ததை கவனித்தவன், நீ பண்ண வரைக்கும் போதுமாதும், கை காலை உடைச்சிக்காம ஒரு இடத்துல உட்காரு, நான் டீ போட்டு தரேன். பாருடா, சாருக்கு சரக்கு அடிக்க மட்டும்தான் தெரியும்னு நினைச்சேன். டீலா போடுவாரா? எனக்கு பிடிச்ச மாதிரி போட்டு கொண்டு வாப்பா, இல்லைனா உன்னை வேலையை விட்டு தூக்கிடுவேன். அவள் இல்லாத சட்டை காலரை தூக்கிவிட்டு கால் மேல் கால் போட்டு கெத்தாக அமர்ந்தாள். அப்படியாகட்டும் மகாராணி, அவன் பணிவாக தலை குனிந்து கூறி அவனும் அவள் டிராமாவில் இணைந்து கொண்டான். ஹாஹா, சீக்கிரம் ஆகட்டும். ஹோ, அடிங்கவளா! அவன் எதையோ தேட அவள் எழுந்திருத்து ஓடினாள். வாயாடி பொண்ணு! ஓடும் அவளை பார்த்து புன்னகைத்து விட்டு கிச்சனுக்குள் புகுந்தான். அங்கு எதையோ கண்டவன் மாதுவை தேடி வந்தான். அவள் கட்டிலில் அமர்ந்து போனில் சின்சான் பார்த்து சிரித்து கொண்டிருக்க அவளை முறைத்து கொண்டு கைகளை கட்டி நின்றான். அவனை பார்த்து சிரித்து கொண்டே நிமிர்ந்தாள். டீ போட்டியா மாதோ? ஆமா, டீ எங்க? கையில எதுவும் இல்லை. உன்னை எந்த வேலையும் பார்க்காதுன்னு சொன்னல, அது இப்போதான் சொன்னேன். நான் அதுக்கு முன்னாடியே போட்டு வச்சுட்டேன். அவள் கூற்றும் உண்மையாக இருக்கவே அவளுக்கும் அவனுக்கும் டீ ஊற்றி கொண்டு வந்து கொடுத்தான். அதை வாங்கி குடித்தவன் அசந்து அவளை பார்த்தான். ஓ மது, டீ சூப்பர்.
நாங்க யாரு? மாதுரி தேவியாச்சே. அவள் பெருமையை புகழ்ந்ததல்ல. அவன் அங்கிருந்து கிளம்பி வெகுநேரமாகியிருந்தது. அவன் இல்லாதது தெரிந்து சின்னதாக கோபம் கொண்டாள். அவன் குளித்து விட்டு கிளம்பி வந்தான். மாது, கிளம்பு. எங்க வீரா? ஊரை சுத்தி கட்ட போறியா? இல்ல, வீடு பார்க்க போறோம். இப்போவாச்சும் உனக்கு வேற வீடு பார்க்கணும்னு தோணுச்சே, வா போகலாம். அவள் அந்த இடம் பழக்கப்பட்டது போல முன்னே சென்றாள். அவன் இவள் தனியாக தங்குவதற்குத்தான் வீடு பார்க்க போகிறான் என்பது அறியாமல் துள்ளி குதித்து கொண்டு அந்த தாவணி பாவாடையை தூக்கி கொண்டு ஓடினாள். ஹே நில்லு! அவன் குரல் சத்தமாக ஒலிக்க அப்படியே நின்று திரும்பினாள். என்ன வீரா? என்னது இது? காயம் தொடரும். இந்த தொடர் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.